Praise the Lord Jesus Christ. Encouraged by Holy Spirit சீரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட ஏசாயா புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமீன். இந்த இடத்துல அவர் மேல் வரிசை ஏசப்பா மேலே தங்கி இருப்பாருங்கிறது ஒரு ப்ராஃபஸியா. நம்ம இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படிப்பட்ட ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல தங்கி இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துக்கே அப்படிப்பட்ட ஆவியானவர் தேவைனாக்க நமக்கு எவ்வளவு அவசியம் இல்லைங்களா? எப்படியா ஞானத்தை உணர்த்துவாரு, ஞானத்தையும் உணர்வையும். ஞானம் மட்டும் போராது, விஸ்டம் மட்டும் போராது, அது என்னன்னு உணரணும் இல்லையா? உணர்வையும் அருளும் ஆவியானவரும். ஆலோசனை, நமக்கு என்ன செய்யணும், எப்படி போகணும், இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமா, எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு ஆலோசனையும். பலன், ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தா ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதம் வாசிக்க முடியாதபடிக்கு, தேவ சமூகத்துல போய் உட்கார முடியாதபடிக்கு சோர்ந்து போற நேரத்துல பலன அருளும் ஆவியானவரும். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும். கர்த்தருக்கு பயப்படுறதா ஞானத்தின் ஆரம்பம். சோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவினால நிரப்பப்படும்படியும், தேவனுக்கு பயப்படுற பயத்தினாலே நிரப்புகிற ஆவியானவரும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல. சோ இப்படிப்பட்ட ஆவியானவர் இன்னைக்கு நம்ம மேலையும் தங்கி கொள்ள, நம்மளையும் அவர் நிரப்ப அவர் வாஞ்சியோட காத்து கொண்டிருக்கார். தேவையெல்லாம் நம்ம வாஞ்சியோட கேட்கிறோமா? ஏன்னா அவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. நம்மளும் இன்னைக்கு கேட்கறச்சே இந்த இத்தனை வரங்கள்னால நம்மள ஆவியானவர் நிரப்ப அவர் போதுமானவரா இருக்கார். நம்ம ஜபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம்ப்பா. ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும், ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும், ஆண்டவரே கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால எங்களை நிரப்புங்க தகப்பனே. ஆண்டவரே உணர்வுள்ள ஆவியை தருவீராக ராஜா. ஆண்டவரே ஆலோசனை சொல்லி வழி நடத்துவீராக தகப்பனே. எல்லா வித பயத்தையும் எடுத்து போட்டு ஒவ்வொருத்தரையும் வளமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவினால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய ஆலோசனையினால ஒவ்வொருத்தரும் நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றைக்கு இந்த அபிஷேகத்தினால் நிரப்பினரே, இன்றைக்கும் ஆண்டவரே மாம்சமான உங்களுடைய பிள்ளைகள் மீது, எங்கள் மீது உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் நிரம்பி நிரம்பி வழியத்தக்கதாக, நாங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுடைய ஞானமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய கர்த்தருக்கு பயப்படுற பயமும் உண்டாகட்டும். ஆண்டவரே உணர்வுள்ள ஆவியை தருவீராக ராஜா. ஆண்டவரே ஆலோசனை தந்து உதவி செய்வீராக ராஜா. இப்படிப்பட்ட வரங்களை நிரப்புவதற்காக நன்றி. தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். நிச்சயமா ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலியமா உங்களோட இடைப்பட்டிருப்பார். நீங்க வாஞ்சியோடு கேளுங்க. இந்த அபிஷேகத்தை, ஆவியானோட அபிஷேகத்தை, இந்த வார்த்தையினால, இந்த அவர் வரத்தினால் ஆண்டவர் நிச்சயமா உங்களை நிரப்புவார். உங்கள் மேல் தங்கியிருப்பார், உங்களுக்குள்ள வசிப்பார். ஆமீன். God bless you.